ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போபோ மொபைல் ஹோல்டர் ஃபார் பைக். அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் பைக்கு வந்து யூஸ் பண்ணுறது, அதோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி அமேசானில் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு டேஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் கிரிப்பு தான். இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் நம்ம யூஎஸ்பி சார்ஜர் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த இதை மாட்டுறதுக்கான ஒரு ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிரரில் மாட்டி நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கான ஜாயின்ஸு, ஒரு ஆலன் கீ, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே மாட்டுற இது நமக்கு ஹேண்டில் பாட்டை துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு ஜாயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 அந்த இது ஒயரை வந்து மாட்டுறதுக்கான அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து பேக்கேஜில் இருந்தது. வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து போபோ சார்ஜர் வந்து வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போபோ 3.0 வந்து குயிக் சார்ஜர் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1800 கிட்ட வந்துச்சு. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதோட வந்து டெஸ்டிங் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த அளவு ஸ்பீடில் போனால் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஹைவேல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக விண்ட் பிளாஸ்ட் அடிச்சிட்டு இருக்கு. இந்த விண்ட் பிளாஸ்ட் டைமில் வந்து இது எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஃபோனை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து காட்டுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இருங்க, நான் அப்படியே வந்து ஃபோனை மாட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோன் எடுத்து, என் ஃபோன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6.2 இன்ச்சஸ் கிட்ட வரும். அந்தளவு அவ்வளோ பெரிய ஃபோன் வந்து நம்ம இதில் செட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுக்கிறதுக்கு. 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் வந்து போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நல்லா டைட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஃபோன் வெளில வரல. ஓகே, நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுவோம் எவ்வளோ ஸ்பீடில் போனால் எந்த அளவு தாக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50ல் போகிறோம். ஸ்டெடியாக இருக்குது. 70. நம்மளை போட மாட்டேங்கிறார். 80 வரைக்கும் தாங்குது. நம்ம அதுக்கும் மேலே டெஸ்ட் பண்ணணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைவே வந்து எண்ட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரைக்கும் போயாச்சு. நல்லா தாங்குதுங்க. சீரியஸாக சொல்ல போனால் நல்லாவே தாங்குது. ஸோ நமக்கு வந்து திரும்ப ஒரு கட் அடிப்போம். இதை டெஸ்ட் பண்ணலாம், சார்ஜிங் இதை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா கேபிள் கொண்டு வர மறந்துட்டேன். நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் கூட நான் கண்டிப்பாக வந்து எப்படின்றத டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது குயிக் சார்ஜ் வந்து அதை ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.0ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது எல்லாமே வந்து நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் வந்து நான் வச்சுருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள். இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து சுவிட்சஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு இந்த மாதிரி வந்து மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் வந்து இருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போகிற இடத்துல வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மழையிலையும் பட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே இம்பேக்ட் ஆகாது. உங்கள் ஃபோனை மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் மழை டைமில். ஸோ இப்போ நம்ம 80 தாண்டிட்டோம். ஸ்டடியாக நிற்கிது கைஸ். ஒரு வைப்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது கைஸ். 100 வரைக்கும் நம்ம தொடரோம். இப்போ லெஃப்டில் கட் பண்ணோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அந்த எக்ஸ் மவுண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த
இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இப்படி பிடிச்சி அழுத்தினோம்னா நம்ம உள்ளே வச்சு மொபைலை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேலே கூட பேண்டெல்லாம் வந்து நம்ம போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மவுண்ட்டு தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். எனக்கு அதுதான் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக அந்த ஹெட் வந்து நிற்கலை. அதனால தான் நான் அடுத்த இது என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த போபோ வந்து ரொம்ப நாளாக நானும் வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தேன். பட் வந்து கடைசியாக நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆஃப் ரோடு செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து எந்தளவு வந்து ஸ்டடியாக இருக்குது, ஃபோன் வந்து கீழே விழுகுதா. ஆஃப் ரோடு வரும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது கைஸ். அது வந்து வண்டியோட வைப்ரேஷனால் வரதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்களே வந்து பார்த்தா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. மைட் பி அது வண்டியோட வைப்ரேஷன் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதில் தாக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து ஒர்த் டு பைன்னு தான் நான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, இன்னும் ஆஃப் ரோட் செக்ஷன் வந்து நிறையாவே இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான் இப்போ தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரியே வந்து இந்த ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக வரப்போகுது. பரவாயில்ல கைஸ், வந்து நல்லாவே தாங்குது இந்த ஆஃப் ரோட்லேயும். அதாவது இது ரொம்ப ஆஃப் ரோடுலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு ஆஃப் ரோடு தான். இதுலேயும் வந்து தாங்குது. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டால் சீரியஸாக வந்து வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 400-500 கொடுத்து நீங்கள் ஒரு மவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் உடையலாம், கீழே விழலாம். ஃபோன் வந்து அதாவது ஹோல்டர்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுவும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சு ஃபோனுனாலும் சரி, 6.5 இன்ச் ஃபோன்னாலும் சரி, இது வந்து பாருங்கள் எவ்வளோ சாலிடாக வந்து தாக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஐ கெஸ் இந்த போபோ சார்ஜர் பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே சொல்லிட்டு. அது நமக்கு எந்த அளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க வயசு. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு மேலே இதை பற்றி நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ see people in the next video. Until then, signing off, Dinesh. Take care. Bye bye.